கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 1 பாகம் 1. அந்த மிகப்பெரிய ஹோமகுண்டத்திலிருந்து ஆள் உயரத்திற்கு அக்னி செழிப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. காற்றினுடைய அசைவை கொண்டு முருகலாகவும் நெடியதாகவும் சில சமயம் மலர்ந்தும் அது மாறிக்கொண்டிருந்தது. நெருப்பு இருட்டை விளக்க முயற்சித்து முடியாமல் தவித்தது. அந்த இடத்திலே 20க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஹோம காரியங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். ஹோமகுண்டத்திலே 4 பக்கமும் நின்றவர்கள் உள்ளங்கை நிறைய அரிசி சோறு எடுத்து அதிலே நெய் ஊற்றி உயர தூக்கி பிடித்தார்கள். மந்திரங்கள் ஜபித்தார்கள். நெய் மிகுந்த அந்த அன்னத்தை அக்னிக்கு சமர்ப்பித்தார்கள். ஏ அக்னியே, நீ 4 கொம்புகளை உடையவன், 4 தலைகள் உடையவன், 4 நாக்குகள் உடையவன். உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். உன்னுடைய சக்தியை உணர்ந்து என்னுடைய தூதுவனாக இருக்கும்படி உன்னை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நீயே எல்லா யோகியதையும் உடையவன். நான் கர்த்தா, நீ ஹோதா. இந்த அவிசை தயவு செய்து தேவர்களிடத்திலே சமர்ப்பித்துவிடு. பல்வேறு சங்கல்பங்களை செய்து கொண்டு அக்னியே உன்னை வளர்த்து உன் மூலமாக இந்த பிரபஞ்சங்களை ஆளும் தேவர்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்னியே, எங்களிடம் நல்ல மாணாக்கர்களை அனுப்பு. அவர்களும் நாங்களும் ஒன்றாக இருந்து செயலாற்றும்படி செய். பரஸ்பரம் கவலைகளை துரத்தி பிரஜைகளை நிறைவேற்று. மகாகாளியை வர சொல். எங்கள் குறைகளை சொல்லி அவளை நமஸ்கரிக்கின்ற விதமாக இங்கே அழைத்து வருவாயாக. உன்னால் அது முடியும். உனக்கு அந்த யோகியதை இருக்கிறது. நான் கர்த்தா, நீ ஹோதா. மிகுந்த பணிவோடும் கூர்மையோடும் அவர்கள் அக்னியை போற்றி பல்வேறு விதமான வேண்டுகோள்களை வைத்தார்கள். தெய்வங்களை வரவேற்க வேண்டுமென்று மனம் கனிந்து வேண்டினார்கள். 8 பேர் மிக நெருக்கமாக அந்த ஹோமகுண்டத்திற்கு அருகே இருந்த ஹவிஸை சமர்ப்பித்து கொண்டிருந்த பொழுது மற்றவர்கள் அதற்கு துணையாக வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். நீண்ட அரசங்கொம்புகளை ஒடித்து சிறு சிறு துண்டுகளாக்கி அந்த துண்டுகளை கூடையிலே போட்டு ஒருவன் அக்னிக்கு அருகே அனுப்பி கொண்டிருந்தான். அவன் மட்டுமே அந்த ஹோமத்தோடு சம்பந்தப்படாதவன் போல விலகி இருந்தான். அவனுக்கு போதும் என்று அவர்கள் சமிக்கை செய்தார்கள். சமித்துகள் நறுக்குகின்றது போதும், வேறு வேலைக்கு போ என்பது போல செய்கையிலே உத்தரவிட்டார்கள். பெரிய பானைகளை எடுத்துக்கொண்டு அந்த இருட்டில் கிடைத்த வெளிச்சத்தினூடே பாதை தேடி கண்டுபிடித்து ஆற்றோரம் நோக்கி அவன் போனான். நீர் மொண்டு கொண்டு வந்து ஹோமத்திற்கு அருகே வைத்து கொண்டான். அங்குள்ளவர்கள் சப்தம் எழாமல் உட்கார்ந்து ஜபம் செய்ய துவங்கினார்கள். 4 பேர் அதே ஜபத்தை முணுமுணுப்பாய் சொல்லி 4 விதமான திரவியங்களை அக்னியிலே சமர்ப்பித்தார்கள். இந்த முறை பூஜை இன்னும் வெறியோடு நடக்கிறது. பூஜைகளில் நேரடியாக பங்கு பெறாமல் உதவிகள் செய்த இருவர் அருகருகே உட்கார்ந்து கொண்டு மெல்லிய குரலிலே பேசத் துவங்கினார்கள். ஆமாம், இதற்கு பிறகு இந்த இடத்திலே இருப்பதில் அர்த்தமில்லை. இந்த தேசத்தில் வாழ்வதற்கு எந்தவித விருப்பமும் இல்லை. இந்த ஹோமத்தோடு ஊரை விட்டு கிளம்பிவிட வேண்டியதுதான். சோழ தேசத்தை ஊடறுத்து நடுநாட்டிற்கு, பிறகு தொண்டை மண்டலத்திற்கு, தொண்டை மண்டலத்திலிருந்து திருவெற்றியூரின் வழியாக கீழே சாளுக்கியம் போய் அங்கே இருந்து வடக்கே போய் விட வேண்டும். வடக்கே போய் இதே வித்தையை இன்னும் நன்றாக கற்று மறுபடியும் இந்த பக்கம் வர வேண்டும். வயது முடிந்து மரணம் அடையும் நேரத்திலே இதே இடத்திலே இதே விதமாக ஹோமம் செய்து இந்த இடத்திலேயே பிராணஹத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆமாம், வேறு என்ன வழி இருக்கிறது? நமக்கு இந்த ஹோமத்தை விட்டால் வேறு என்ன கதி? நம்மால் இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று அடுத்தவர் பேச அந்த குரலிலே மெல்லியதாக அலுப்பும் கொஞ்சம் கோபமும் தெரிந்தன. 2 பேரும் மௌனமாய் தகதகத்து எரியும் அக்னியை பார்த்து கொண்டிருந்தார்கள். இருளும் ஒளியும் மாறி மாறி அவர்கள் முகத்திலே மோதின. ஆனால் என்று 2ஆமர் முதல்வரை நோக்கி மெல்ல திரும்பினார். என்ன சொல்ல வருகிறீர் என்று தெரிகிறது. இந்த ஹோமத்தை நம்பியா நாம் இறங்கி இருக்கிறோம்? இதுவா நம்மை ஒப்பேற்றும் நம்முடைய காரியங்களை முடித்து கொடுக்குமா என்ற சந்தேகம் வருகிறது இல்லையா? ஆமாம், எவ்வளவு கூர்மையாக உண்மையாக ஈடுபட்டாலும் அடிமனதிலே ஒரு அரிப்பாக
அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. நமக்கு வேறு வழியே இல்லையா? எத்தனை நாள் இந்த ஹோமம்? எங்கெல்லாம் இந்த ஹோமம்? இதை தாண்டி யார் நமக்கு தலைமை ஏற்பார்கள்? யாரால் நமக்கு விடிவு மோஷனம் கிடைக்கப் போகிறது என்கின்ற துக்கமும் ஏக்கமும் நெஞ்சை பிளக்கின்றன. அது சரி, சோழ தேசத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற பிரஜை எளிமையானதா? சோழமும் நாமும் கொஞ்சி குலாவி நட்பு என்ற பெயரிலே ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டிருந்தோம். அவர்கள் நம்மை கலைத்துவிட்டு உறுதியாக வளர்ந்து விட்டார்கள். இடையே சேரனை நம்பி மோசம் போனோம், சிங்களவனை நம்பி உதை வாங்கினோம். கடைசி முயற்சி என்று பல முறை முயன்றுவிட்டு மொத்த மதுரையும் இன்று சுடுகாடாக இருக்கிறது. பாண்டிய தேசத்து சரித்திரத்திலே இதைவிட ஒரு மோசமான காலம் இருந்ததில்லை என்று தோன்றுகிறது. சங்கம் வளர்த்த மதுரை, கடவுள் திருவிளையாடல் செய்த மதுரை இன்று குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. இடிபடாத வீடு இல்லை, எரியாத மாளிகை இல்லை. கோவில்களை தவிர, மடங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் இடித்து தரை சாய்த்து விட்டான். ஜனங்கள் மரத்தடியிலும் இருந்த இடத்திலும் தூங்குகிறார்கள். எல்லோர் முகத்திலும் மரணக்கலைதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே உள்ள நமக்கு ஆயுதம் ஏந்தியா போராட முடியும்? என்று ஒன்று திரள்வது, எங்கே ஒன்று திரள்வது? எதுவும் முடியாது என்றுதான் இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம். இது கடைசி முயற்சி அல்ல, இதுதான் முதல் முயற்சி. வேறு வகையான போர். இந்த இடத்தில் வேறு வகையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானித்து இருக்கிறோம். அதுதான் நடைபெறுமா என்று சொல்கிறேன். ஏன் நடைபெறாது? நிச்சயம் நடைபெறும். சோழ தேசத்தின் வெற்றிக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுடைய சைவ சித்தாந்தமும் காபாலிகமும் காளாமுகமும் அவர்களுக்கு கொடுத்த வீரம். மரணம் பற்றி சிறிதளவும் பயப்படாது வெறியோடு தாக்குகின்ற வீரர்கள். முதலாம் அவர் தொடர்ந்து பேசினார். இறந்து போவது சுகமான ஒரு விஷயம். வீர சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்று வீரர்களுக்கு கள்ளோடு சொல்லி சொல்லி போதையேற்றி விட்டார்கள். வாழ்க்கையை விட சாவு மிக முக்கியமானது என்ற அர்த்தத்திலே அவர்களை வளர்த்து விட்டார்கள். எனவே ஒவ்வொரு சோழ வீரனும் தாக்குகின்ற பொழுது அது மிகுந்த தாக்குதலாக முடிகிறது. அப்பன் போன வழியே பிள்ளையும் போயிருக்கிறான். அப்பன் போனபடியே அவனும் அதே காரியத்தை செய்கிறான். 32 வருடங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காந்தலூர் சாலையை களமறுத்திருக்கிறான். அதே போல ராஜேந்திர சோழனும் உள்ளுக்குள் நுழைந்து தாக்கி இருக்கிறான். காந்தலூர் போக வேறு வழியாயில்லை. நேராக மதுரையை முட்டி சூறையாடி தீக்கிரையாக்கிவிட்டு அங்கிருந்து மலை ஏறி கேரளத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறான். வடபக்கத்து கணவாய்கள் வழியாக ஒரு பெரும் படை வந்திருக்கிறது. நாஞ்சில் நாட்டின் வழியாக இன்னொரு படை நகர்ந்திருக்கிறது. ஆக 3 படைகளும் 2ஆம் முறையாக காந்தலூர் சாலையை குறிவைத்து இழுத்து அடித்து தோய்த்து இப்பொழுது ஒரு மூங்கில் கூட அந்த இடத்திலே நிற்க விட்டாது சாய்த்து விட்டார்கள். இனி வலிய சாலை என்கின்ற அந்த கல்லூரி இல்லை. போர் பயிற்சி தருகின்ற பாடசாலை இல்லை. சிதற அடித்து விட்டார்கள். வலிவு மிக்க சேரனே காணாது போனான். நம்முடைய ஆட்கள் எப்படி தாங்குவார்கள்? திகைத்து போய் நிற்கிறார்கள். நம்மோடு இழித்து கொண்டிருந்த சிங்களவன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒதுங்கிக் கொள்கிறான். நிர்கதியாக நிற்கிறோம். நமக்கு தெய்வத்தை விட வேறு யார் துணையாக இருக்க முடியும்? நாம் நிர்கதியாக நிற்கிறோம் என்று புரிகிறது. ஆனால் இந்த ஹோமமா சோழனை சாய்க்கும்? இதுவா சிதற அடிக்கும்? உடனே செய்யாது, மெல்ல மெல்ல செய்யும். இப்பொழுது விதை ஊன்றினால் பிறகு மெல்ல மரம் முளைக்கும். இதோ இந்த ஆலமரம் நூற்றுக்கணக்கான விழுதுகளை விட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான விழுதுகள் பூமியிலே பதிந்திருக்கின்றன. எது அடிமரம் என்று தெரியவே இல்லை. ஒருவேளை அடிமரம் இற்று போய் விட்டதோ என்னமோ. ஆனால் விழுதுகள் உறுதியாக நிற்கின்றன. எப்பொழுது நட்டது? யார் நட்டது? யாரையெல்லாம் இது பார்த்திருக்கும்? தெரியாது. இதன் வயதென்ன? தெரியாது. ஆனால் என்றோ ஒருவன் நட்ட அந்த வித்துதான் இன்று இத்தகைய பெரிய விழுதுகள் உள்ள ஆலமரமாக மாறியிருக்கிறது. அதே போல இன்று விதை நடப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யம் நிர்மூலமாக வேண்டும். ஆலமரத்திற்கு ஒரு வயது சொல்லலாம். இப்பொழுது விதை நடப்பட்டிருக்கின்ற இந்த விஷயம் என்றைக்கு முழுமையாகும்?
இரண்டாமவர் முதலாமவரை கேட்க முதலாமவர் அமைதியாக இருந்தார். உங்களைத்தான் கேட்கிறேன், என்றைக்கு முழுமையாகும்? நான் பதில் சொன்னால் உன்னால் ஏற்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் உன் கேள்வியினுள்ள அதன் ஆதங்கத்தை பொறுத்தே இந்த பதிலை சொல்கிறேன். 400 வருடங்கள், இன்றிலிருந்து 400 வருடங்கள் பாண்டிய தேசத்தின் கொடி சோழ சாம்ராஜ்யத்திலே ஊன்றி நடப்படும். என்ன, 400 வருடங்கள் ஆகுமா? கூவலாக கேட்டார். ஆம், நிச்சயம் ஆகும். 400 வருடங்கள் கழித்து வெற்றி பெறுவதற்கு இப்பொழுதே பூஜையா? ஆம், இது தள்ளிப்போனால் வெற்றியும் தள்ளி போகும். எதை வைத்துக்கொண்டு இவ்வளவு துல்லியமாக பேசுகிறீர்கள்? சோழர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? கல்லணை கட்டிய சோழன் எத்தனை வருடம் முன்பு இருந்தான்? நடுவே அந்த குலம் என்ன ஆயிற்று? பிறகு மறுபடியும் எப்படி எழுந்தது? பல்லவர்களும் பாண்டியர்களும் ஆட்சி செய்தார்கள். அப்பொழுது சோழ சாம்ராஜ்யம் மங்கியது. பிறகு விஜயாலயன் காலத்திலே மறுபடியும் துவங்கியது. அவருடைய மகன்களும் பேரன்களும் மெல்ல மெல்ல சாம்ராஜ்யத்தை விரிவடைத்து விட்டார்கள். கடைசியாக இந்த ராஜராஜ சோழன் குமரி முனையிலிருந்து வடக்கே திருவேங்கடம் வரையிலும் ஆழமாக அகலமாக சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவிவிட்டு போய்விட்டான். இப்பொழுது ராஜேந்திர சோழன் அப்பனுக்கு மிஞ்சிய சூரன் ஓய்வு வீழ்ச்சலே இல்லாது போரிடுகிறான். வடக்கே படையெடுத்து வந்தவன் சற்றென்று மேற்கே திரும்புகிறான். கீழே சாளுக்கியத்திலிருந்து மேலே சாளுக்கியத்திலிருந்து சேர தேசத்திற்கு வருகிறான். மறுபடியும் மேலை சாளுக்கியம் போகிறான். போர் 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 என்று நாலாபுறமும் பறந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய மைந்தர்கள் அவனைவிட சூரர்களாக இருப்பார்கள் போலும். நீங்கள் சொல்வது சரி. சமீபமாய் பாண்டிய தேசத்து வெற்றி கண்களுக்கு தென்படவே இல்லை. கவலைப்படாதே. உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும். இது உலக நியதி. பல்லவர்களை ஜெயித்த விஜயாலய சோழன் முதலிலே செய்தது என்ன தெரியுமா? தஞ்சையை தலைநகராக மாற்றினான். தஞ்சையில் 8 திக்குகளிலும் 8 விதமான தேவதைகளை நிறுவி எல்லை காலியாக நியமித்தான். சாக்த உபாசகம், சக்தி வழிபாடு கிடைக்கே இருந்துதான் தஞ்சைக்கு ஆபத்து வரும் என்று தெள்ளத் தெளிவாக கருதி நிசம்பசூதனியை கிழக்கே வைத்திருக்கிறான். நிசம்பசூதனி கோர வடிவம், தூமாவதி என்ற தேவதையின் இன்னொரு முகம். மண்டையோடு கோரை பற்கள், வற்றிய முலை, எலும்பு கூடாய் மார்பு, குச்சி குச்சியான கைகளும் கால்களும், ஆனால் 8 அடி உயரம். சூலத்தால் காலில் உள்ள மனிதனை குத்தி கொண்டிருந்தபடியே இருப்பாள். கிழவி, அகோரி, ஆனாலும் மிகுந்த வலிமையுடையவள். தெற்கே மதுரை பக்கம் வீரகௌரியை ஸ்தாபித்திருக்கிறார். தேசத்தை அழிப்பதன் வேலை அல்ல, முடமாக்கி போடுவது. முடமாக்கி போட்டுவிட்டான் விஜயாலயன். அன்று வைத்த இந்த தேவதைகள்தான் இன்று அவர்களுக்கு துணையாக இருக்கின்றன. அதே சாக்த உபாசகம் இப்பொழுது இங்கே நடைபெறுகிறது. நாம் பல்வேறு தேவதைகளை வரவேற்க இங்கு அக்னியை வளர்த்து நமஸ்கரித்து அக்னியை கொண்டாடி அக்னியின் மூலம் எல்லா விதமான தேவதைகளையும் தஞ்சையை நோக்கி போகும்படி வேண்டிக் கொள்ளப் போகிறோம். சைவத்தினுடைய வலிவு குறைந்து வைஷ்ணவத்தினுடைய பொலிவு குறைந்து முழுக்க சாக்தம் பரவ வேண்டும். சாக்தம் வளர வளர சோழ தேசம் அழியும். இது என்ன பேச்சு, என்ன கணக்கு? எனக்கு புரியவில்லை. சைவத்திற்கும் சோழத்திற்கும் சாக்தத்திற்கும் தோல்விக்கும் என்ன சம்பந்தம்? உங்களிடமெல்லாம் பெரிய குறை இருக்கிறது. தின்று ஏப்பமிடுவது போல, உண்ட பிறகு வயிறு உடனே சப்தம் எழுப்புவது போல, முன்னும் பின்னும் காற்று பிரிவது போல உங்களுக்கு உடனே பலன் கிடைத்தாக வேண்டும். உடனடியாக கிடைக்கின்ற பலன்கள் எல்லாம் காற்று பிரிவது போலத்தான் இருக்கும். ஒரு தேசத்தின் அழிவு வேண்டி நாம் செய்கிற பொழுது அது உடனடியாக கொடுக்காது, மெல்ல மெல்ல தன் வேலையை காட்டும். சாக்தம் எப்படி சோழத்தை அழிக்கும்? அந்த கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுங்கள். இடையராத யுத்தத்திலே ஈடுபடுகின்ற ஒரு தேசம் வலிமை மிக்க ஆண்களை இழக்கும். வலிமை மிக்க ஆண்களை இழப்பதால் அந்த தேசத்தில் உள்ள குடும்பத்தின் தலைவிகள் தான் முன்னோடியாக நிற்பார்கள். அவளை பின்தொடர்ந்து அந்த குடும்பம் வளரும். ஆண் இல்லாது விதவையான ஒரு பெண் வளர்க்கின்ற குடும்பம் ஆண் வளர்த்த குடும்பத்தை போல முரட்டுத்தனமாகவும் மூர்க்கமாகவும் இருக்காது. காலாமுகத்தின் கொள்கை நலிந்தது போவதற்கு காரணம் சோழ தேசத்திலே பெண்களுக்கு அதிக உரிமை தரப்பட்டு விட்டது.
அதனால் மென்மையான சைவ சித்தாந்தம் தழைத்து எடுத்து விட்டது. அதுபோல வைஷ்ணவத்தின் விஷயங்கள் ஆங்காங்கே களை கட்ட ஆரம்பிக்கின்றன. சரணாகதி, கடவுளே கதி என்கின்ற விஷயமெல்லாம் முக்கியமாக கொண்டாடப்படுகின்றன. சைவத்தின் வலிவு குறைய குறைய போர் செய்கின்ற மும்முரம் வேகமும் குறையும். குடும்பத்திலே ஈடுபாடு அதிகமாகும். குடும்பத்திலே ஈடுபாடு அதிகமாக இருந்தால் போருக்கு போக எவருக்கும் பிடிக்காது. போருக்கு ஆட்கள் வரவு குறைந்தால் ஒரு தேசத்தின் தோல்வி நிச்சயம். படைபலத்தின் மெருகு குறைந்தால் அது வெகு சீக்கிரத்திலே கலகலத்து போகும். சைவத்தின் பொலிவு குறைந்து வைஷ்ணவம் கொண்டாடப்படாமல் போய் சாக்தம் பரவும். எல்லா இடங்களிலும் பெண் தெய்வ வழிபாடு நடக்கும். பெண் தெய்வ வழிபாடு பெண்களால் செய்யப்படும். அப்படிப்பட்ட பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆண்கள் பெண் தன்மையோடு இருப்பார்கள், அடங்கி நடப்பார்கள், நமக்கென்ன என்று கைகூப்பி விடுவார்கள். சக்தி வழிபாடு வளர வேண்டும். தேவதைகளுடைய ஆட்சி சோழ தேசம் முழுவதும் பரவ வேண்டும் என்றுதான் இந்த பாண்டிய நாட்டு காட்டிலே சோழ தேசத்து எல்லையில் இந்த ஹோமம் நடத்தப்படுகிறது. யார் நடத்துகிறார்கள்? யார் நடத்தினால் என்ன? நொந்து நூலாகி போனவர்கள் நடத்துகிறார்கள். அடிபட்டு தோற்றவர்கள் நடத்துகிறார்கள். வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் வாளை கீழே போட்டுவிட்டு தர்பை புல்லை கையிலே எடுத்து கொண்டார்கள். பல்லை கடிக்கிற ஆக்ரோசத்தை விட்டுவிட்டு சோகத்தை முழங்கி உள்ளுக்குள்ளே தேக்கி வைத்த கண்களின் வழியே வெளியே விடுகிறார்கள். எழுந்திரு, ஹோமம் முடியப் போகிறது. பூரணஹாகுதி நடைபெறப் போகிறது. பட்டு துணியிலே பல்வேறு விஷயங்கள் மூட்டையாக கட்டப்பட்டு உயிரே காண்பிக்கப்பட்டு அக்னியை இதை சகல தேவதைகளுக்கும் என்கின்ற விதமாக முழங்கி அதை மிக நிதானமாக அக்னியிலே போடப்பட்டது. சட்டென்று நெருப்பு அதை விழுங்கியது. உயிரே எழும்பியது, பளபளத்தது. கொம்பரைகள் வெடித்து நெருப்பு நாலாபுறமும் தெரித்தது. பச்சை நிற பிழம்பு தெரிந்தது. ஆ என்று ஹோமம் செய்தவர்கள் குதித்தார்கள். நீலமும் சிவப்பும் பச்சையுமாய் தழல் மாறியது. வாராகி, இங்கு வா என்று கூவினார்கள். பிரத்யங்கரா, எழுந்து நில் என்று கூவினார்கள். ஏ ராஜமாதங்கி, இந்த இடத்திலே வருவாயாக என்று அழைத்தார்கள். கால பைரவரை துணைக்கு அழைத்து வாருங்கள், எதிரிகளை நாசம் செய்யுங்கள் என்று வேண்டினார்கள். படேர் என்று அக்னி பொங்கியது. இன்னும் 4 முழ உயரம் எரிந்தது. காற்று சுழன்று அடிக்க அக்னி அமுங்கி பிறகு கூர்மையாய் எழுந்தது. அடித்த காற்றிலே ஏதோ உடைந்த கிளை ஒன்று மரத்திலிருந்து நழுவ பொடார் என்று விழுந்தது. காற்றினுடைய சப்தம் மரங்களுக்கூடே போவதால் பெண் அலறும் குரல் போல கேட்டது. நடுநிசியில் அந்த சப்தத்திற்கு பயந்து பறவைகள் அலறத் துவங்கின. நரிகள் ஊளையிட்டன. குரங்குகளின் கீச்சுகள் அதிகம் கேட்டன. பறவைகள் சடசடத்து எழுந்து அடங்கின. மிருகங்கள் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு அந்த அக்னியின் வெளிச்சத்திலே வேகமாக அவர்களை தாண்டி ஓடின. புலியா, பெண் சிங்கமா, வேங்கையா, எதுவும் அனுமானிக்க முடியவில்லை. ஆனால் வேகம், ஆக்ரோஷம், சீறல் மிக பலமாக இருந்தது. கிளம்பிவிட்டாள், அன்னை கிளம்பிவிட்டாள். நம்முடைய பிரார்த்தனை பலித்து விட்டது. வெகு நிச்சயம் சோழ மண்டலம் நிர்மூலமாகும். சோழ தேசம் மண்ணோடு மண்ணாகும். இந்த சோழத்திலே அன்னையே, மகாகாளியே, பராசக்தி கோவில் தவிர, மரங்கள் தவிர மற்ற எல்லா மாளிகைகளையும் ஒரு தூண் கூட நிற்க வெட்டாது இடித்து கோவேறு கழுதை போட்டு உழுது பேய்கடுகு விதைத்து இதை வெறும் காடாக குப்பை மேடாக நீ மாற்ற வேண்டும். உன்னால் மாற்ற முடியும். தயவு செய்து செய். லட்சக்கணக்கான ஜனங்களின் வேதனைகளை தாங்காது, லட்சக்கணக்கான ஜனங்களின் அழுகை தாங்காது நான் உன்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஏ காளி, மகாசக்தி, மகாபைரவி, மகாகாளி, சாமுண்டி, வாராகி, பிரத்யங்கரா என்று உரக்க சொல்லி ஒரு மனிதர் அக்னியை வலம் வந்தார். ஒரே மொழி பேசுகின்ற சமூகம் 2 பட்டு ஒன்றை ஒன்று அழித்து கொண்டிருந்தன. உனக்கு ஹவிசு போதாது, சமித்துகள் போதாது, நல்ல வீரிய விதைகள் போதாது, தேனும் பாலும் போதாது. உனக்கு எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு விஷயத்தை ஆகுதியாக அளிக்கிறேன். என்னையே இந்த இடத்திலே உனக்கு தருகிறேன். என்னை ஏற்பாயாக, என்னை ஏற்பாயாக. இந்த சோழ தேசத்தை நிர்மூலம் செய்ய என்னை உபயோகப்படுத்திக் கொள். அவர் கனமும் தாமதிக்காமல் அக்னிக்குள்ளே பாய்ந்தார். மிகப்பெரிய அலறல் ஒன்று அவரிடமிருந்து வெளிப்பட்டது. எல்லோரும் திகைத்து போனார்கள். அக்னி கொழுந்துவிட்டு எரிந்தது.
கட்டைகளுக்கு நடுவே சுருண்டு விழுந்து பொசுங்கி போனார். தழல்கள் மூடிக்கொண்டன. நிழல நாற்றும் மேலே எழுந்து மூக்கை துளைத்தது. தூரத்தே நீர் கொண்டு வந்து கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு எழுந்து நின்றான். மற்றவர்களை எல்லாம் பார்த்தான். அந்த பானை நிறைய நீர் எடுத்து வாரும், சமணம் செய்யும். இங்கேயே நெருப்பை விட்டு விட்டு போகக்கூடாது. இந்நேரம் அவர் பஸ்மமாகியிருப்பார். அதனால் நாம் நீர் தெளித்து அக்னியினுடைய வேகத்தை குறைத்து விடலாம். அவர்கள் விரைவாக செயல்பட்டார்கள். இந்த இடத்தை விட்டு வேகமாக நகர்வது நல்லது என்று பேசிக்கொண்டார்கள். நேரடியாக தஞ்சை போய் முட்டாமல் நாம் கிழக்கே நடந்து தொன்னின் துறைமுகத்தை அடைந்து கடற்கரை வழியாகவே நாகை அடைந்து நாகையிலிருந்து மெல்ல மெல்ல கிழக்கு நோக்கி நகர்ந்து விடலாம். சோழ தேசத்தின் நடுமையத்திலே போய் மாட்ட வேண்டாம் என்று பேசிக்கொண்டார்கள். அவன் மெல்ல எழுந்தான். ஏய், இங்கே வா! செய்கை செய்து அவனை கூப்பிட்டார். அவன் கைகளிலே சில கழிஞ்சுகள் கொடுத்தார். போய் வா, போய் வா என்று விடை கொடுத்தார். அவன் சரி என்று தலையசைத்தான். பாவம், பேச்சு வராது, செவிடு, ஊமை என்று முதலாமவர் இரண்டாமவரிடம் சொன்னார். எல்லோரும் கிழக்கு நோக்கி வேகமாக நடந்தார்கள். அவன் காத்திருந்தான். நீர் நிறைந்த குடம் ஜலம் கொண்டு வந்து ஹோமகுண்டத்தை சமன் செய்தான். பானையை அந்த இடத்திலேயே போட்டு உடைத்தான். மெல்ல சுற்றி வந்தான். சில ஓலை துணுக்குகளை பொறுக்கி கொண்டான். ஒரு புதரிலே மறைந்திருந்த வாளை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டான். ஹோமத்தின் மிஞ்சிய உணவை ஒரு மூட்டையாக கட்டி கொண்டான். இவனை போன்ற பல சோழ தேசத்து ஒற்றர்கள் செவிடு, ஊமையாய், குருடர்களாய், ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாய் நடிக்க பழக்கப்பட்டிருந்தார்கள். முட்டாள்களா! சோழ தேசத்தை ஹோமம் வளர்த்த அழித்து விட முடியும்? அது எரிமலையடா! அதை இந்த ஹோம குண்டத்திலே அழுத்தி அணைத்து விட முடியும்? முட்டாள்களா! வாய் திறந்து சொன்னான். எங்கேயோ போய் குதிரை சம்பாதித்து கொள்வது என்ற யோசனையோடு தஞ்சையை நோக்கி நடந்தான். கடவுளே, கிட்டத்தட்ட 6 மாத காலமாக இந்த காட்டிலே இருந்தாகி விட்டது. இனி நல்ல உணவு சாப்பிடப் போகிறோம். நல்ல மனிதர்களோடு பழகப் போகிறோம். தஞ்சையின் மையத்திலுள்ள மறவர்குடிக்கு போய் அங்குள்ள பெண்டு பிள்ளைகளை பார்த்து குசலும் விசாரித்துவிட்டு மாமன்னர் ராஜேந்திரரை சந்திக்கப் போகிறோம். இங்கு நடந்தவதை சொல்லப் போகிறோம். நெருப்பால் சோழ தேசத்தை சாய்த்து விடுவார்களாம், முட்டாள்கள்! மறுபடியும் சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவன் போன பிறகு நீர் மட்டும் அணையாத இந்த ஹோமகுண்டத்திலே வீசிய காற்றிலே மறுபடியும் பற்றி கொண்டு கொழுந்து விட்டு எரிந்தது. உள்ளுக்குள்ளே பல கட்டைகளுக்கு நடுவே கிடந்த அந்த உருவம் முறுக்கி எழுந்தது, மறுபடியும் விழுந்தது. ஒரு பிணம் கொழுப்பு நீங்கி முறுக்கி எழுந்து விழுவது இயல்புதான். ஆனாலும் அது எதையோ சொல்வது போல இருந்தது. இத்தோடு அத்தியாயம் 1 இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் அத்தியாயம் 2 நாளை சந்திக்கிறேன். வணக்கம்.